வணக்கம். உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாதே பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதையேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகா மார்கழி மாதம் 19ஆம் நாள் பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள்லாம் எம்பெருமான நினைச்சு வேண்டாங்க. எப்படிப்பட்ட பிறவியை இந்த பெருமான் கொடுத்திருக்காரு. அந்த பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கணவர் தனக்கு வரணும்னு வேண்டாங்க தெரியுமா? சிவனடியார்களே தன்னுடைய கணவராக வரணும்னு வேண்டாங்க. எப்படி வேண்டாங்க? உங்களுக்கே நான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பழைய விஷயம் பெருமானே. ஆனா புதுமையா நாங்க ஒண்ணுத்த சொல்ல போறோம். அது அச்சமா இருக்கு சொல்றதுக்கு. இந்த விண்ணப்பத்தின தயவு செஞ்சு நீ கேளு அப்படின்னு பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்ன விண்ணப்பம் தெரியுமா? எம்பெருமானே, எங்களுடைய கைகள் உனக்கு மட்டும்தான் பணிவிட செய்யும், வேற யாருக்கும் பணிவிட செய்யாது. எங்களுடைய கண்கள் உன்னை மட்டும்தான் பார்க்கும், வேற யாரையும் பார்க்காது. இந்த உடல் மொழி மெய் எல்லாமே எம்பெருமானையே நினைச்சு நினைச்சு நாங்க உருகிட்டு இருக்கோம். அதனால உன்னை மட்டுமே நினைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கணும். அது கொடுத்தா எங்களுக்கு வேற என்ன குறை இந்த உலகத்துல? இந்த அத்தனை வரத்தை நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா சூரியன் எந்த திசையில உதிச்சா எங்களுக்கு என்ன குறை? எனக்கு இது ஒன்னே போதும். உன்னுடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தையும் நாங்க சொல்ல மாட்டோம். உன்னை தவிர வேற எதையும் நாங்க பார்க்க மாட்டோம். உனக்கு மட்டும்தான் நாங்க பணிவிடை செய்வோம். அதனால சிவனடியார்கள் தான் எங்களுடைய தோள்களுக்கு சொந்தமானவர்கள். யாரு தெரியுமா? சிவனடியார்களுக்குத்தான் இந்த தோள்கள் சொந்தமே தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதனால எங்களுக்கு வாய்க்கிற கணவர் கூட சிவனடியாராத்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் சிவபெருமான் மேல எப்படி கள்ளம் கபடமற்ற ஒரு பக்தியை வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் பாவை பெண்கள் மூலமா பாடி இருக்காரு. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா தன்னை உணருதல், மற்றவர்களை உடைய அன்பை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுதல். இந்த 2 விஷயம் தானே. ஒரு முறை ஒரு காட்டுல, ஒரு பாலை வனத்துல ஒரு பெரிய ஒட்டகம், தாய் ஒட்டகம், இந்த தாய் ஒட்டகத்துக்கிட்ட குட்டி ஒட்டகம் கேட்டுச்சான், அம்மா அம்மா ஏமா கடவுள் மட்டும் நம்ம கழுத்தை நீளமா படைச்சிட்டாரு அப்படின்னு கேட்டுதான். உடனே அதுக்கு அந்த தாய் ஒட்டகம் சொல்லிச்சான், நம்ம பாலை வனத்துல இருக்கோம் இல்லையா, இங்க நமக்கு சப்பாத்தி கள்ளி தான் உணவா கிடைக்கும், அது மெல்றதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனாலதான் கடவுள் நீளமா கழுத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த குட்டி ஒட்டகம் கேட்டுது, அப்படியா, அப்போ கடவுள் ஏன் நமக்கு காலை நீளமா கொடுத்திருக்காரு காலை அப்படின்னு கேட்டுது. உடனே அதுக்கு தாய் ஒட்டகம் சொல்லுச்சு, நம்ம பாலைவனத்துல இருக்கோம் இல்லையா, மணல்ல நம்ம கால் அழுந்தி உள்ள போயிடக்கூடாது இல்லையா, அதனால காலை நீளமா படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே குட்டி ஒட்டகம் கேட்டுச்சு, எப்பவுமே நமக்கு தண்ணி பைய வச்சு கடவுள் படிச்சிருக்காரு, ஒரு வாட்டர் டேங்க்னு ஒண்ணு நமக்கு கொடுத்திருக்காரு, அது ஏன் அப்படின்னு கேட்டுது. உடனே அதுக்கு தாய் ஒட்டகம் சொல்லிச்சு, நம்ம இருக்கிறது பாலைவனம் இல்லையா, தண்ணி கிடைக்கிறது கஷ்டம், அதனால எப்பவும் நமக்கு தண்ணி தேவைப்படும்னு கடவுள் நம்ம அந்த தண்ணியோட படைச்சிருக்காரு, தண்ணி டேங்கோட நம்மள படைச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குட்டி ஒட்டகம் கேட்டுதான், அப்ப ஏமா நாம சர்க்கஸ் கூடாரத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்டுதான். இன்னைக்கு மனித வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு. எதுக்காக பிறந்தோம் என்று தெரியாமலே ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு அறியாமையான வாழ்க்கைய வாழாம எம்பெருமானே உன்னுடைய புகழை பாடுவதற்காகத்தான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம், அந்த பிறவி பயனை நீங்கள் எனக்கு தந்தருள வேண்டும் என்று பாவை பெண்கள் பாடுவது போல ரொம்ப அழகா பாடியிருக்கார் நம்முடைய மாணிக்க வாசக பெருமான். நாமும் இந்த மார்கழி திருநாள்ல எம்பெருமானுடைய பெருமைகளை பாடி மகிழ்வோம், இறைவனுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.